உங்களுக்கு டிஸ்க் பல்ஜே இல்லை, ஆனால் ஏன் இவ்வளோ முதுகு வலிக்குது அப்படின்னு உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் பார்த்து நீங்கள் ஷாக் ஆகிறீங்களா? அல்லது நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் உங்களுக்கு அவ்வளோவா டிஸ்க் பல்ஜ் இல்லை, உங்களுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை அப்படி சொன்னதுக்கப்புறமும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். டிஸ்க் பல்ஜ் இல்லையா? அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளோ வலிக்குது? டாக்டரே பார்த்துட்டாரு, ஆப்ரேஷனும் வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் வலிக்கிற வலி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி மிஸ்டீரியஸ் பெயின் அல்லது அன்டயக்னோஸ்டு பெயின் அல்லது அன்டிஃபைன்டு பெயின், அதாவது என்ன வலின்னு ஏன் வலி வருதுன்னே கண்டுபிடிக்காமல் ஒரு முதுகுவலியில் இருக்கீங்க இல்லையா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. டிஸ்க்கு பின்னாடி மட்டும் போகாதீங்க. நான் ஏற்கனவே என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், முதுகில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. அது மசில் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், போனி ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இன்டர்னல் ஆர்கன்ஸாக இருக்கலாம், XYZ நிறைய இருக்குது. அப்போது அந்த முதுகு வலி ஏன் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி பிளண்டராக எதுவுமே கண்டுபிடிக்காமல் அந்த முதுகு வலிக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா, அதாவது உங்களை இப்படி செய்ய சொன்னாலே சுல்லன் வலிக்குதுன்னா தயவு செஞ்சு அந்த எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. புதுசாக ஒரு பிரச்சனையை நோக்கி நீங்கள் பயணிச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி கண்டுபிடிக்க முடியாத முதுகு வலியோடு இருந்தால் வாங்க, ஆஸ்டியோபதியில் அதில் டே 1 ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். யூ டோன்ட் பிலீவ், மிராக்கிள்ஸ் நடக்கும். ஆஸ்டியோபதி ரூட் காஸ் கண்டுபிடிச்சி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி நாள்பட்ட முதுகு வலியோடு இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். கீழே இருக்க நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள். நோ வாட்ஸ்அப், நோ டெக்ஸ்ட் மெசேஜ். கால் பண்ணுங்கள், உங்கள் ப்ராப்ளம் பற்றி சொல்லுங்கள். ப்ரீவியஸாக MRI இருக்கா, ஓகே வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. முடியும்னா நானே உங்களை ஓகேன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன். பட் டெஃபினட்டாக என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.